அனைவருக்கும் நற்புலரி. இந்த 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6 வரை நடக்கும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் 10th சென்ஸ் 10th சென்ஸ் நாகப்பட்டினம் இணைந்திருக்கும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் கேம். நாம் விளையாட விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாட்டுகள், அதுல இருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிக சிறப்பான கருத்துக்களை வழங்கி வருகின்ற அனுபவங்களை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க சுமதி மேடம் அவர்களை அன்போடு அளிக்கிறேன். நாம் நன்றி நன்றி சார். நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அதிகாலை பொழுதில் நம்மோடு பயிற்சி அளிக்க இருக்கும் ஆளுமை பற்றிய அறிமுகம் தான் இது. இவர் சென்னை பகுதியைச் சேர்ந்தவர். பயிற்சியின்பால் ஆர்வம் உள்ளதால் நிக்கில் ஃபவுண்டேஷன் சர்டிஃபைட் ட்ரெயினராக உருமாறி காலேஜ், ஸ்கூல் போன்ற பள்ளி கல்லூரிகளுக்கு பயிற்சி எடுத்து வருகிறார். சென்னை சினர்ஜி கிங்ஸ் என்ற ஜேசி அமைப்பில் இணைந்து சர்டிடபிள்யூஎஸ் முடித்து ட்ரெயினராக பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் வேறு யாரும் இல்லை, MS உஷா அவர்கள்தான். உஷா அவர்களே, இந்த பயிற்சி தரம் தங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. தங்கள் பயிற்சியை தொடருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சுமதி மேம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுமதி மேடம் இந்த நற்புலரி ஃபோரத்துக்கு அறிமுகப்படுத்தியதுக்கு, மற்றும் இங்கே எல்லாரும் வந்திருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குமரேசன் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. நம்ம இந்த செஷனுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் த ரன்னிங் ரேஸ்? ஓட்டப்பந்தயத்தை பற்றி உங்களுக்கான தெரிஞ்சது இல்லை அபிப்பிராயத்தை பற்றி உங்களால் ஒரு 1 or 2 இது சொல்ல முடியுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ரன்னிங் ரேஸ் ஓட்டப்பந்தயத்தை பற்றி உங்களோட அபிப்பிராயங்களை 1-2 வார்த்தைகளை சொல்ல முடியுங்களா? The opposition with the running race is really an opposition with the potential for most and more for life. Thank you, sir. நம்ம இப்போ செஷன்ல போகலாம். ஸோ நான் இன்னைக்கு இந்த லைஃப் இஸ் அ கேம் அப்படிங்கிறதுல நான் ரன்னிங் ரேஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ரெகுலராக வந்து லைஃப் இஸ் அ கேம்ன்றத வித்தியாசமான கேம்ஸில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரன்னிங் ரேஸுக்கும் லைஃபையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். இஸ் லைஃப் இஸ் அ ரேஸ் அப்படியா அப்படின்னு பார்க்கும்போது, லைஃப் இஸ் நாட் ரேஸ் அகேன்ஸ்ட் அதர் பீப்புள். லைஃப் ரேஸுங்கிறத மற்றவங்களோட காம்படிட் பண்ணுறதுன்றத விட நமக்குள்ள நம்ம காம்படிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட்டுன்னுவாங்க. ஸோ இந்த மனித பிறவிங்கிறது ஒரு அற்புதமான பிறவின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே. அது கிடைக்கிறது சில வரங்கள் இருந்தால் தான் அது மாதிரி கிடைக்கும்னுவாங்க. ஸோ அந்த கிடைச்ச வாழ்க்கைய நம்ம எப்படி சிறப்பா ஒரு ஃபுல்லஸ்ட் லைஃபா நம்ம வாழணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறாங்க. ஸோ அது எப்படி நம்ம ரேஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைஃபுக்கு எப்படி நம்ம வந்து ரன்னிங் ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்துலையும் நம்மளோட இதை நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துட்டோம்னா அது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அப்படியே தான் இருப்போம். நம்ம வளர்ச்சியை நம்மளால அடைய முடியாது. நம்ம லைஃப்ல வெற்றி காண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ என்னென்ன லைஃப் இஸ் லைக் அ ரேஸ், கீப் யூர் ரன்னிங். நீங்க ஓடிக்கிட்டே இருங்க, எவ்வளவு ஃபாஸ்டா ஓட முடியுமோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க. ஸோ அது அதாவது சாதாரணமான ஒரு மேரத்தானோ இல்லை சின்ன ரேஸோ இல்லை எது வேணா இருக்கட்டும், இட் இஸ் அதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கணும்னு சொன்னோம்னா, நமக்கான கொடுக்கப்பட்டுள்ள டைம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. இனிஷியலி வந்து ஒருத்தவங்க ரன்னிங் ரேஸோ இல்லை எதுவோ வந்து அந்த லெவல்ல நல்லா வரணுன்ற போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா, எடுத்த உடனே அவங்களால சக்சீட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் சில பேர் வந்து அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் மூலமா தான் ஒரு ஸ்டேஜ் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால என்னன்னா, சில பேருக்கு அது டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும், மினிட்ஸில் எடுத்துக்கும். சில பேருக்கு வந்து அது ஹவர்ஸில் எடுத்துக்கிட்டோம், எது வேணா இருக்கணும்.
பட் ஆனா எப்படி நம்ம ரன்னிங் ரேஸ் என்ன இதோ அது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம முடிக்கணுங்கிறது தான் அதோட கட்டாயம். அதே மாதிரி தான் நமக்கு லைஃப்ல நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோமோ அதை வந்து அந்த டைம் லிமிட்குள்ள நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற போது, நம்மளோட லைஃப்பை எப்படி நம்ம கேமா மாத்திட்டு நம்ம பண்ண முடியும் அப்படின்னும் போது, எந்த ஒரு விஷயக்குமே நமக்கு இலக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இலக்கு தான் வந்து நம்மளோட வாழ்க்கை பயணத்தை வந்து நமக்கு டிராவல் பண்ண முடியுது. எப்பவுமே ஒரு பெரிய லட்டோ இல்ல எதையோ வந்து அப்படியே சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஸோ அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சின்ன சின்னதா நீங்க எடுத்துக்கிட்டோம். அது ப்ராப்ளமா இருக்கட்டும், கோலா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஸோ அதை வந்து நீங்க வந்து சின்ன சின்னதா நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப் சிச்சுவேஷன்ல நம்ம எப்ப எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ, ஸோ அதுக்கு நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு நம்ம என்ன முக்கியம், அது ஒரு என்ன ஃபர்ஸ்ட் கோல்ஸ் நிறைய இருக்கிறது தப்பு இல்லை. பட் ஆனா ஒரு டைம்ல ஒரு கோலை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த கோலை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கணும், அதை எப்படி பிரிக்கணும், அதை எப்படி நம்ம ஒரு எந்த எல்லாத்தையுமே வந்து ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சேலஞ்சஸா எப்படி நம்ம மாத்திக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு எப்படி மாத்திக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நம்மளோட ஆஸ்பிரேஷனா மாத்திக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து எப்படி கேம்ல நம்ம ரன்னிங் ரேஸ்ல இது ஓடிட்டே இருக்கோமோ, அதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். ரன்னிங் ரேஸ் அந்த அத்லெட்டிக்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இது பண்ணி, ஏன்னா ஆரம்பத்திலே பண்ண அந்த எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிடும். ஸோ கொஞ்சம் இதை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெப் பண்ணி அவங்க போவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு எந்த இடத்துல நம்ம லைஃப்ல வந்து நம்ம கொஞ்சம் பாஸ் எடுத்துக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும், எப்படி, ஆனா நம்மளோட இது வந்து ஃபைனல் நம்மளோட கோலை ரீச் பண்றதா தான் இருக்கணும். ஸோ அதை வந்து நமக்கு எப்படிங்கிறது நம்ம எப்படி நம்ம அதோட கோல்ஸை ஸ்மார்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து கிளியரா நம்மளோட இதை வந்து கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்மார்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கோல்ஸ் எதுவா இருந்தாலும் இட் ஷுட் பி அ வெரி ஸ்பெசிபிக். பொத்தாம் பொதுவா சொல்லாம நம்மளோட கோல் இதுதான். அதுக்கு வந்து நம்ம அந்த 5YWH சொல்லுவாங்க இல்லைங்களா, எதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு செய்யறதுனாலும் இந்த 5YWH வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நம்ம எதுக்கு செய்யறோம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம எதுல ஒண்ணு செய்யறதா இருந்தாலும் அதுல அளவீடுகள் இருக்கணும், குரோத்தா இருக்கணும். அது அந்த அதே மாதிரி அச்சீவபிள் இல்ல அட்டைனபிளா இருக்கணும். நம்மளால இதை செய்ய முடியுமா, நம்ம பர்சனாலிட்டிக்கு இது ஏத்ததா என்ன ஏதுன்றத நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். எடுத்த உடனே ஒரு ரன்னிங் ரேஸ்ல எடுத்த உடனே ஒலிம்பிக்ஸ்ல போய் ஓடணும்னு நினைக்க முடியுமா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கூல்னா ஸ்கூலு, இன்டர்ஸ்டேட்டு, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ஒரு முடிச்சுதான் நம்ம அடுத்தது போவோம். அதே மாதிரி நம்ம இலக்குகள் எதுவா இருந்தாலும் அதோட இமீடியட் ஸ்டெப் என்ன, ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தாலே அது நேற்றையோட இன்னைக்கு ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து இம்ப்ரூவ் பண்றீங்களா, அதுவே வந்து ஒரு பெரிய இதுதான். ஸோ யூ ப்ளீஸ் பி ஸ்பெசிபிக். உங்களோட முயற்சிகள் எல்லாத்துலயுமே மெஷர்மெண்ட், தட் இஸ் அளவீடுகள் இருக்கணும், அது growth-ஆ இருக்கணும். சப்போஸ் இஃப் there is not growth, you have to change. நீங்க அந்த ப்ராசஸை சேஞ்ச் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம வந்து லேகிங் ஆகிறோம், எதனால நம்மளோட இது வந்து growth சரியா இல்லைங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி எடுத்த உடனே நீங்க ஹையா வைக்காம அட்டைனபிள், நம்மளால முடியுமா, அந்த அட்டைனபிள் அச்சீவபிளா பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெலவெண்ட், நம்ம எதை செய்யறோமோ அதை வந்து ரெலவெண்டா இருக்கணும். அதுக்கு சம்பந்தமா நம்ம பயிற்சிகளோ அதுக்கு சம்பந்தமா முயற்சிகளோ அந்த மாதிரி எடுக்க கத்துக்கணும். அது மாதிரி டைம் பவுண்டுன்றது எதுக்குமே நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து எதுவுமே சாதிக்க முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம பழகிட்டாலே மற்ற எல்லாத்தையுமே நம்ம சக்சஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம அதை எப்படி நல்லா எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணிக்கணுன்றதை பழகிக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து பழகிட்டோம்னா நம்ம செய்யறது எல்லாத்துலேயுமே, ஏன்னா அது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி ஒரு டிசிப்ளின்லேருந்து எல்லாமே வந்துடும். அது வந்தாலே இதெல்லாமே ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும், அச்சீவபிள் ஆர் அட்டைனபிளா இருக்கணும், ரியலிஸ்டிக் ஆர் ரெலவெண்ட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ டைம் பவுண்ட் இது மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம இலக்குகளை வந்து நம்ம அடையிறது வந்து ரொம்ப ஈஸி. அப்போ வாட் டஸ் ரன் யுவர் ரேஸ் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து எப்பவுமே நம்ம பண்ணும்போது நமக்கு நம்மளோட வாழ்க்கையில தான் பண்ணணும். ரன்னிங் ரேஸுங்கிறத வந்து நம்ம அவங்களுக்காக பண்றவரை நம்ம பண்றோம், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்றோம். காம்படிஷனா இருந்தா கூட, பட் நீங்க உங்களை கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் டெக்னிக்ஸை, பட் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப், டோன்ட் கம்பேர் அதர்ஸ். நீங்க உங்களுக்காக பண்ணணும் அப்படிங்கறத சொல்றது. ஸோ ரன் யுவர் ரேஸ், டூ யுவர் ஒர்க், நாட் சம்ஒன் எல்ஸ். நமக்குள்ள வந்து நம்மளோட ஒரு சில நம் ஃபெயிலியர்ஸ்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே ஒரு சில காரணங்கள் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த பகை உணர்ச்சி, ஈகோ, அதுக்கப்புறம் அந்த வெறுப்பு தன்மை, இதெல்லாம் என்ன ஆயிடும்னு சொன்னா
நம்மளோட எனர்ஜில இருந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையே தடம்புற செஞ்சிடும். ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது இட் இஸ் ஆக்சுவலி கிளைம்பிங் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். அது ஸ்ரீராம் ஆர்த்தி அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. இட் இஸ் கிளைம்பிங் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அண்ட் அண்ட் ரீச்சிங் டு எ பிளேஸ் தட் மேக்ஸ் ஹாப்பி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க பண்றீங்கன்னா எது உங்களுக்கு சந்தோஷத்தை தருது அதை முதல்ல நீங்க பாருங்க. த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் யூ ஆர் ஒன் ஸ்டெப் ஹெட். நீங்க நேற்றை விட இன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு ஹாப்பியா இருக்கட்டும். உங்க ஹெல்த்தே இருக்கட்டுமே. ஒரு சுகர் ஏதோ வந்து நேற்றையோட உங்களோட இது இன்னைக்கு பெட்டரா இருக்குன்னா தட் இஸ் அ குட் திங் இல்லையா? நீங்க செய்யற ஒர்க்ல நேற்றை விட இன்னைக்கு ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி இருக்கிறீங்கன்னா சந்தோஷம் இல்லையா? எது வேணா நீங்க எடுத்துக்கோங்க. நேற்றைய விட நீங்க வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ஹை. நேற்றை விட இன்னைக்கு ஒரு ஸ்டெப் பெட்டர் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் ஆர்த்தி அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து லைஃப் இஸ் ரேஸ் அப்படின்னு அவங்களோட பாயிண்ட்ல அவங்க சொல்றாங்க. ஸோ நீங்க எடுத்த உடனே ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ண போது நேற்றையோட இன்னைக்கு பண்ணும்போது பெட்டரா பண்ணீங்கனாலே அது உங்களுக்கு சந்தோஷம் தருதா, ப்ளீஸ் டூ இட் அப்படிங்கிறாங்க. லைஃப் இஸ் அ ரேஸ் அண்ட் யூ ஹேவ் டு ரன். ஸோ நம்ம ரேஸ்னாலே ரன்னிங் ரேஸ் அப்படிங்கிற போதுனாலே வி ஹேவ் டு ரன் அப்படிங்கிறோம்ல. ஸோ லைஃப் இஸ் அ ரேட் நாட் லீஷரிட்டல். அதாவது இது வந்து ஒரு வாக்கோ ஒரு உலா போறதோ இல்லை. ஸோ வி ஹேவ் டு ஒவ்வொருத்தருக்குமே அதுல நமக்கு எப்படி இதுல வந்து போகும்போது அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் அந்த ட்ராக்ல போறாங்க, அந்த பார்த்து இது பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் டெஸ்டினேஷன் வந்து எல்லாருக்குமே டிஃப்ரெண்டா இருக்குது நம்மளோட லைஃப்ல. ஸோ அது மற்றவங்களுக்கு இருக்கே அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட டெஸ்டினேஷனும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணா இருக்கலாம். பட் டெஸ்டினேஷன் வேற ஒருத்தவங்களோட நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு நம்ம போக முடியாது. ஸோ நமக்கு என்னவோ அதை பாருங்க அப்படின்றாங்க. வி ஆல் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ். அதே மாதிரி ரன்னிங் ரேஸ்ல எப்படி வந்து ஸ்பீட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாரோட இதுவும். ஸோ நம்ம வந்து நமக்கான ஒரு யூனிக் இது என்னவோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். சில பேர் அந்த ஸ்டடி இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வே ஆஃப் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் பண்ண முடியும், நாட் இன் த பிகினிங் இட் செல்ஃப். ஸோ அது எப்படி நம்மளோட இதுல வந்து ஸ்டார்டிங்ல வந்து சில டெக்னிக்ஸை எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் மெதுவா இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதோ தட் இஸ் ரெடியூஸ் பண்றதோ இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட இதுல வந்து எந்தெந்த விஷயத்துல வந்து எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிதானம் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணணும். பட் அல்டிமேட் வந்து நம்ம வந்து இந்த ஃபினிஷிங் பாயிண்ட்டை ரீச் பண்றது தான். லைஃப் இஸ் எட்டர்லி காம்படிட்டிவ். நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டம். ஒண்ணு மிருகங்களாட்ட ஏதோ ஆகட்டும், ஒண்ணு என்ன பண்ணும், சண்டை போட்டு அதோட இரையை அதை ஏத்துக்கும், இல்லைன்னா அது மடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட்னு சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம போராடணும். முடிஞ்ச வரைக்கும் வாழ்வா சாவாங்கிறது தான் நிறைய விஷயத்துல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு காம்படிஷனா பயப்படாம ஒரு சேலஞ்சா இது நம்மளால முடியும், அதுக்கு உங்களுக்கு யூ ப்ளீஸ் பிலீவ் யுவர் செல்ஃப். ஸோ அதை ஒரு காம்படிஷன் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு சேலஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ப்ராப்ளமா இருக்கட்டும், காம்படிஷன் எதுவா இருக்கட்டும், அதை வந்து ஒரு சேலஞ்சாவோ ஆப்பர்ச்சுனிட்டியா எடுக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பா வந்து அந்த நம்ம மேல ஒரு கான்பிடென்ட் வந்து நம்ம இலக்க நோக்கி போவோமே தவிர்த்து நம்ம வந்து அந்த கிவ் அப் ஆட்டிடியூட அது நமக்கு ரெடியூஸ் பண்ணிடும் இந்த சேலஞ்சை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா எடுக்கும் போது. ஸோ வி ஆல் ஹேவ் அவர் யூனிக் ஜேர்னிஸ். நமக்குன்னு இருக்குதோ அந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. லைஃப் இஸ் நாட் சோ ஈஸி அண்ட் தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் வீக். ஸோ இந்த இடத்துல இருக்கு நம்மளால முடியல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து வேற வழி கிடையாது. நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நம்ம ஓடிதான் ஆகணும். நம்ம வாழ்க்கைக்காக நம்ம பயணிட்டுதான் ஆகணும். இல்ல இதுல வந்து நான் வீக் ஆயிட்டேன்றதுனால என்னால முடியலன்னா நம்ம எதுல இருக்கோமோ அப்படியே தான் இருக்கும். இல்ல அதுக்கான கான்சிக்வன்சஸை வந்து நம்ம வி ஹேவ் டு ஃபேஸ் இட். லைஃப் இஸ் ரேட் நாட் வாக். நம்ம வந்து இனிஷியலி வந்து ஜென்ரலா போகும்போது வாக் பண்ணிக்கலாமே தவிர்த்து, பட் ஆனா ஒரு ரேஸ் ஒரு இதுன்னு வரும்போது அதை நம்ம வாக் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம அப்படியே வாக்கிங்ல தான் நம்ம இருப்போம். நம்மளோட முந்தி அடிச்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ லைஃப் இஸ் அ சீரியஸ் ஆஃப் ஸ்பிரின்ஸ். இதுல வந்து நிறைய உங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸஸ், எப்படி ஒரு இதுல வந்து மேரத்தான் இல்லை எதுல வேணா இருக்கட்டுமே, அதுல எப்படி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்ஸ்லயும் அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் வந்து மகிழ்ச்சி வந்தா அதை ரொம்ப ஓவரா கொண்டாடாம, அதே மாதிரி துக்கம் வந்தா துவந்து போயிடாம சமநிலையில நம்மளோட மனசை வந்து மேனேஜ் பண்ண கத்துக்கணும். எதையுமே கண்ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து ஒரு இதுதான். அது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது.
நம்ம வந்து மேனேஜ் பண்ண கத்துக்கிறது தான் ரியலியே நிரந்தர தீர்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைஃப் லைக் திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் யர் லைஃப். அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு தான் உங்களோட லாஸ்ட் டே அப்படின்னு நீங்க நினைங்க. ஒரு காம்படிட்டிவ் இதை நம்ம நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். நம்மளோட அந்த ஒர்க் ஃபினிஷிங் டேவாவோ இல்லை எது வேணா நீங்க எடுத்துக்கோங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு எவ்வளோ பெரிய கெட்டவனா இருந்தா கூட அவன் போய் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சில படங்களை பார்த்துருப்போம். அவனுக்கு போய் பார்க்கும்போது இல்லை நீ இறந்துருவ அப்படின்னும் போது உன்னால முடிஞ்சது நல்லது பண்ணுன்னும் போது அவன் என்ன பண்ணுவான்னா தன்னோட இதை மறந்துட்டு நல்லது பண்ண ஆரம்பிச்சு நிறைய பண்ணியிருப்பான். ஸோ அதே மாதிரி நமக்கு அன்னைக்குதான் நம்மளோட லாஸ்ட் டே அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை நம்ம ஃபாஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஸோ எதுக்குமே இதுக்கு டைம் இருக்கு அப்படின்ற இந்த ப்ரொகாஸ்டினேஷனை விடுத்து ஸோ தட் இஸ் அ லாஸ்ட் டே அப்படின்னு நினைச்சா அந்த ப்ரொகாஸ்டினேஷனை நம்ம தடுத்துருவோம். ஸோ அதுக்கான இதை வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ரியலி வந்து நம்ம எந்த ஒர்க்கை நோக்கி போறோமோ அதுல நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். உங்களோட டைமை வந்து ஏன்னா டைம் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப வேல்யூபிள் அண்ட் ப்ரெஷியஸ். ஸோ ஒன்ஸ் அதை லூஸ் பண்ணிட்டோம்னா திரும்பி நமக்கு கிடைக்காது. ஸோ மேக்ஸ் நம்மளோட இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் மினிமம் ரிசோர்சஸ். ஸோ நம்மளோட இதை வந்து டைமை வந்து மேக்ஸிமம் ஃபுல்லஸ்ட் இதுவா நம்ம எப்படி பாசிட்டிவா எவ்வளவு வந்து எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணணும். கடந்த காலத்தை நினைச்சு கிரைங் ஓவர் ஸ்பில்ட் மில்க், ஒரு பால் கீழே சிந்திருச்சுன்னா அதையே நினைச்சிட்டு நம்ம வருத்தப்பட்டோம்னா அது வந்து சரியாயிட போடாது. கவலைப்படுறதுனால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா நம்ம கவலைப்படலாம். பட் தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை விட்டு ஃபெயிலியர்ஸ் பழைய இதெல்லாம் விட்டுட்டு ஸோ ஓகே நமக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதை நோக்கி நம்ம வந்து பயணிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒன்று நீங்க எடுக்கும்போது தட் இஸ் த லாஸ்ட் டே நினைக்கும் போது அந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணி நம்ம ஃபுல்லஸ்ட் எஃபோர்ட்டை நம்ம போடுவோம். ஸோ ட்ரீட் எவ்ரிடே ஆஸ் எ லாஸ்ட் டே அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிகின் டு லிவ் லைஃப் ஈச் டே ஆஸ் எ, அப்பதான் உங்களுக்கு அது பிறந்த மாதிரி கூட நினைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளோட எதுவுமே அப்போ காத்தால எழுந்திருக்கும் போது ஒரு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ஒரு இது வரும் பாத்தீங்களா. ஸோ அப்போ அந்த எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ரெஸ், ஒரிஸ், ஆன்சைட்டி இதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு தான் சொல்றேன், எல்லா விஷயத்துக்குமே ஒரு டைம் அலாட் பண்ற மாதிரி கவலைப்படுறதுக்கு ஒரி பண்றதுக்கு கூட ஒரு நாளைக்கு ஒரு 1/2 ஹவரோ ஏதோ டைம் வச்சுக்கோங்க. அந்த டைம்ல உங்க கவலைகள்லாம் எழுதி அதுக்கான காரணம் பார்க்க முடியுமா பாருங்க. இல்ல கோவம் ஏதாவது இருந்தா எழுதி அதை கிழிச்சு போட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஸோ நீங்க ஆல்ரெடி கவலைப்படுறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிக்கேன்னு நினைக்கும் போது நீங்க மற்ற நேரத்துல எல்லாத்துலயுமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளோட இதை வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்பயுமே ஒரு நாள் புத்துணர்ச்சியோட நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சு அதுதான் இருக்கு. ஸோ கவலைகள் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு காமன், நம்ம லைஃப்ல எப்படி வந்துட்டு போறது தான். ஸோ அதையே நினைச்சு நம்ம பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஆனா நம்ம அப்சர்வ் பண்ணணும். அவங்க ஏன்னா எல்லா விஷயத்துலயுமே நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சக்சஸ் ஸ்டோரிஸை படிக்கிறதுனா நிறைய நமக்கு இது கிடைக்கணும், அனுபவம் நிறைய நமக்கு கத்துக்கலான்னு. பட் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் தான் வந்து நமக்கு நிறைய லேர்னிங்ஸ் கொடுக்கும் அப்படின்வாங்க. ஸோ மற்ற நம்ம எதுவும்னாலும் நம்ம அப்சர்வ் பண்ண கத்துக்கணும். எந்த ஒரு டாக்டிஸா இருந்தாலும் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அந்த டிஃபிகல்டிஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதுக்கு சொல்யூஷன்ஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட லைஃப் நம்மளோட செல்ஃபிஷா இல்லாம நம்மளால முடிஞ்சதை வந்து மத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்வாங்க. மற்றவங்களை சந்தோஷத்தை பார்த்து பண்றதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வழின்றாங்க. ஸோ சப்போர்ட் அதர்ஸ், மேக் பீப்புள் லாஃப், டோன்ட் ரன் பிளைண்ட். கண்ணை கட்டி விட்ட மாதிரி பண்ணாம நமக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம இதுதான் என்னட்டு முன்னாடியே நம்ம முடிவு பண்ணி அந்த வழியை நம்ம வடிவேல சொல்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டா நம்ம இப்படி போகும்போது கண்டிப்பா நமக்கு வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றதை வந்து நமக்கு அட்லீஸ்ட் நல்லா அதை மேனேஜ் பண்றதுக்கான இது வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகும். அதையே நம்ம வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டோம்னு சொன்னா எதையுமே நம்ம வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எதா இருந்தாலும் அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணி அதோட டெக்னிக்ஸ் என்னன்றது, அதுல என்ன வந்து இது தட் இஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இல்லை அது என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்றதை பார்த்து உங்க லைஃப்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்கன்றாங்க. வேக்கப், அதாவது நம்மளோட செட்பேக்ஸ்ல இருந்து அதுலயே வந்து ஏன்னா நமக்கு வந்துதான் நம்ம இப்ப இருக்கிற அதாவது இருக்கிறது தான் ப்ரெசென்ட் தான் டே தான் இப்ப இருக்கிற சூழ்நிலை தான் நம்ம ப்ரெசென்ட்ங்கிறாங்க. ஏன்னா அது நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி.
ஸோ நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறத கடந்த காலத்தை நினைச்சு அதையே நினைச்சு நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இப்ப ப்ரெசண்டா இருக்கிற நம்மளோட லைஃபை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் விட்டு நீங்க அதுல இருந்து விழித்தேருங்க. The day you realize that your setbacks are not the ending moreover, it's a beginning for your race. எல்லாமே வந்து இதுவும் கடந்து போகும். நாளைக்கும் கூட நமக்கு பிரச்சனைகள் வரும். ஆனா அது நம்ம எப்படி வந்து ஓகே அதுவும் வரும், அதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நினைச்சு எப்படி நம்ம ரன்னிங் ரேஸ்ல வந்து நம்ம எது இருந்தாலும் நம்ம முடியுதோ இல்லையோ நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம இலக்க நோக்கி நம்ம ஓடுறோமோ அதே மாதிரி பிரச்சனைகள் எது வந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம போக கத்துக்கணும். எம்ப்ரேஸ் யுவர் செட்பேக்ஸ். எதுவா இருந்தாலும் வந்து நம்ம வந்து இப்ப நல்லது வந்தா நம்ம எப்படி ஏத்துக்கிறோம். அதே இது நமக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்தா கூட நம்ம விட்டுறோம். அதை வந்து நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே சமமா ஏத்துக்க கத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது நம்ம கிவ் அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒரு ஈவன் 90% ஆஃப் த டிஸ்டன்ஸ் கூட வந்திருப்பீங்க. பட் இதை நினைச்சு நீங்க விட்டீங்கன்னா உங்களால வந்து நம்மளோட ஃபைனல் அதை வந்து கோலை வந்து ரீச் பண்ணக்கூடாது. ஸோ எப்பவுமே நெவர் எவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கணும். எது வந்தாலும் பார்த்துடலாம். எவ்வளவு வந்தாலும் பார்த்து எத்தனையோ பார்த்துருக்கோம். இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சில விஷயங்கள சொல்றது ஜோக்கா இருந்தா கூட அதை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம ஏத்துக்கணும். ஸோ வந்து நம்ம எம்ப்ரேஸ் ரிஜெக்ஷன் அதை வந்து எதுக்கு ஒரு பர்பஸாவோ அதை வந்து நமக்கு ஒரு நம்மளோட வந்து அதுக்கு ஒரு லேர்னிங்காவோ எக்ஸ்பீரியன்ஸாவோ அது மாதிரி மாத்திக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து கனவுகள் நம்ம அப்துல் கலாம் சொல்லுவாரு கனவு காணுங்கள்னு. நம்மளோட எல்லா கோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் பாசிட்டிவா. பட் அது வந்து இப்ப உடனே முடியாததுங்கிறது கிடையாது. நம்ம வந்து நீ என்ன நினைக்கிறாவோ அதுவாகவே நீ ஆவாயின்வாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் திங்கிங்க்கு வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்மளோட விஷன்ஸ் எல்லாத்தையுமே ரியாலிட்டியா நடந்த மாதிரி நம்ம அது மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும். நம்மளோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. எதுவுமே இல்லாம ஒரு இது லைஃப் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இருந்தாதான் நமக்கு இனிப்பை பத்தி தெரியும். ஸோ கஷ்டம்ன்ற அப்படிலாம் ஒண்ணு இருந்தாதான் அது ஹாப்பினஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது டர்ன் யுவர் விஷன் இன்டு ரியாலிட்டி. இதேதான் நம்ம சொல்றது. நம்ம வந்து நம்மளோட விஷனை வந்து ரியாலிட்டியா மாத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம டெய்லி அதை நம்ம வந்து அதை நடக்கிற மாதிரியே நம்ம நினைச்சோன்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்மளோட இமேஜினேஷன் வந்து ரியாலிட்டியா மாறும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரியாலிட்டியா மாறும். லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட். நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா நல்ல விஷயங்கள் நடந்தா அதை நம்ம ஏத்துக்கிறோம். தப்பான விஷயங்கள் எதுன்னா அதுக்கு நம்ம காரணம் இல்லை, மற்றவங்களை பிளேம் பண்றோம். பட் அது கிடையாது. நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம பண்ற தப்புகள் நம்ம பண்ற செயல்கள் தான் அதோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வருதோ நெகட்டிவா வருதோ காரணம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ற டெக்னிக்ஸோ நம்ம அப்ளை பண்ற விஷயம்தான். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட். ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதுதான் எல்லாத்துக்கும். ஸோ அதை பண்றதை கவனமா நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். எதுவுமே ஒரு குக்கிங்கா இருக்கட்டும் எது வேணா இருக்கிறாங்களே. ஸோ நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணம், நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ. ஸோ அடுத்தவங்களை பிளேம் பண்றதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றதுல வந்து நல்லதா ஓகே இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணலாம், இல்ல இது தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை மாற்ற நம்ம முயற்சிக்கணும். குக்கிங்ல நம்ம பண்றது தானே வரும். நம்ம உப்பு போடுறதோ காரம் போடுறதோ எதுவா இருக்கும், நம்ம எப்படி போடுறோமோ அதே தான் வரும். நான் பண்ணேன் ஆனா இது இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம அதை ஃபுட்டை போய் நம்ம பிளேம் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் லைஃப்லயும் நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் காரணம், நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. ஸோ லைஃப் இஸ் அ மேரத்தான், நாட் அ ஸ்பிரிண்ட். அது வந்து எப்படின்னா நம்ம ஒரு மேரத்தான் எப்படி நம்ம ஓடுறோமோ அதே மாதிரி நினைச்சுக்கணும். இட்ஸ் நாட் லைக் ஒரு உலா போற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அண்ட் இன் த எண்ட் த ரேஸ் இஸ் ஒன்லி அகெயின்ஸ்ட் யுவர் செல்ஃப். இதை நம்ம மெயினா வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு தான் நம்ம பண்றோம், மற்றவங்களுக்காக கிடையாது. ஸோ எதுல ஓடுறோமோ வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் நமக்காக நம்ம செய்யறோம், எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிறத நீங்க உணரணும். அப்படின்னும் போது அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு அதை நம்ம ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா நம்ம லைஃப்பை வந்து எப்படி ரன்னிங் ரேஸ்ல நம்ம வின் பண்ண முடியுமோ அது மாதிரி நம்ம லைஃப்பை நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. லைஃப் இஸ் அ ரேஸ் நாட் அ ஸ்ட்ரால். அது வந்து லைக் உலா போறது இல்லை. அதுல நிறைய விதமான சீரீஸ், சில விதங்கள் வந்து
லைக் ஸ்பிரிண்ட்னு சொல்லும்போது ஒரு ஷார்ட்டர் டைம் டிஸ்டன்ஸ்ல வேகமா போடுறது அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம அந்த எமர்ஜென்சி இதுல வந்து நம்ம வந்து உட்காந்து மெதுவா நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுல எப்படி எல்லாத்துலயுமே ரேஸ்ல ஹை, லோ, லைக் ஸ்பிரிண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதே தான் எல்லா வாழ்க்கையிலயும். ஸோ அதுல எப்படி நம்ம மேனேஜ் பண்றோமோ அதே தான் இதுலயும் வந்து நம்மளோட எல்லா விஷயத்துலயுமே யோசிக்கும் போது அதோட ப்ராஸ் என்ன, கான்ஸ் என்ன, அந்த அப்சர்வேஷன் மத்தவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு. பட் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அ யூனிக் பர்சன். நமக்கு எல்லார்கிட்டயுமே நம்ம டைமண்ட் இருக்கு. ஆனா அது ஒரு கருப்பு இதுவா இருக்கு, சார்கோலா இருக்கு. அதை எப்படி நமக்கு வந்து நம்ம வந்து ஷைன் பண்றோமோ, அதை எப்படி வந்து அதுக்கான நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் அந்த டைமண்ட் நமக்கு வெளியில வருது. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எவ்ரி ஹியூமன் இஸ் அ டைமண்ட். ஆனா அது எப்படி ஸ்பார்க்கிள் பண்றது, எப்படி அதோட கட்டு, ஷேப்பு, அதோட கேரட் குவாலிட்டி எல்லாத்தையும் பண்றது எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ லிவிங் லைஃப் இஸ் லைக் அ ரன்னிங் மேரத்தான். இட்ஸ் டேக் லாட் ஆஃப் கரேஜ். நமக்கு வந்து நிறைய தைரியமும் வேணும். அந்த ஸ்ட்ராங் டெனன்சிட்டி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். டு கீப் கோயிங் டில் த எண்ட். இந்த ரன்னிங் ரேஸ், மேரத்தான் எது வேணா இருக்கட்டும். ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளால முடியுதோ முடியலையோ, நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஸ்லோவா ஆனா கூட இந்த மேட்ச்ல இல்ல இந்த இதுல இல்ல அடுத்த காம்படிஷன்ல உங்களால முடிக்க முடியும். ஆனா பாதியிலே நிக்க கூடாது. யூ ஹேவ் டு டில் த ரன் ஆர் டில் ஃபினிஷ் த you have to run till the end, finish line. So if you don't walk today, இப்பயே நம்ம ஆரம்பிக்கலாம் சொன்னோம்னா, நம்ம அதாவது இது ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கலைன்னா கடைசி நேரத்துல ஓடணும்னுவாங்க. இது எக்ஸாம் பசங்களுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட எல்லா விஷயத்துக்குமா இருக்கட்டும். அந்த ப்ரொகாஸ்டினேஷன் இது வந்து நமக்கு தான் டைம் இருக்கே, நமக்கு தான் இப்ப இருக்கே, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மளால அதுக்கான முயற்சிகளை நம்ம அப்பயே முடிக்க முடியும் அப்படின்னா, அதுக்கான வழிகளை தேர்ந்தெடுத்து பிளான் பண்ணி ரெடி பண்ணியாவது நம்ம வச்சிடணும். இல்லைன்னா கடைசி நேரத்துல நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நமக்கு வந்து எப்படி நம்ம ஓடிட்டே இருக்கும்போது நம்ம கால் டயர்ட் ஆச்சுன்னா மனசால இருக்கணும்ன்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிசிக் மட்டும் முக்கியம் கிடையாது. நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதனால வந்து நம்மளோட ஃபெய்த், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே நம்மளோட மைண்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ எதுவும் முடியலனாலும் நிறைய ஒரு சில வார்த்தைகள் நான் படிக்கும்போது பார்த்துருக்கேன். ஈவன் ஒரு ஹெல்த் இதுல வந்து டாக்டராட முடியாதது கூட சொல்லும்போது அவங்க மேல அவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த், அவங்களுக்குள்ள ஒரு அர்ஜ், அவங்களுக்குள்ள அது ஒரு இது வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு அர்ஜ், அந்த ஒரு கான்பிடென்ட் இருந்தா அந்த மருந்துங்க வேலை செய்யாதது கூட அவங்களோட அந்த கான்பிடென்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டை தரும் அப்படின்றாங்க. யுவர் டைம் இஸ் லிமிட்டட். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் சம்ஒன் எல்ஸ் லைஃப். அதாவது எப்பயுமே ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு. அதாவது எப்பயுமே வந்து நாம எல்லா விஷயத்திலயுமே நம்ம முடிவு பண்ண இதை எடுக்கணும். சின்ன வயசுல ஓகே டில் ஒரு லெவல் வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம இவங்க கைட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம முடிக்க இருக்கலன்னா நாம எப்படி வாழணுங்கிறத அடுத்தவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம தான் டிசைட் பண்ணணும். நாம எப்படி இருக்கணும்ன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ எல்லா விஷயத்திலையுமே நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா தான் நம்மளால வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஸோ நெவர் கிவ் அப். இது வந்து என்னைக்குமே இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கை இருந்து இப்போ இதுக்கு இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். அந்த நெவர் எவர் கிவ் அப் ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளால கண்டிப்பா நம்ம எந்த ஒரு இலக்கா இருந்தாலும் அதை அடைய முடியும். ஸோ இன் த எண்ட் லைஃப் இஸ் ஒன்லி அ ரேஸ் இஃப் யூ ஆர் காம்பீட்டிங் வித் அவர் செல்ஃப். இட்ஸ் அபவுட் who will cross the finish line, not who will இதை வந்து என்னன்னா யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. யார் வந்து கரெக்டா அதை எப்படி ரன்னிங் ரேஸ்ல அவங்க சொன்ன அந்த விதிமுறைகளை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்கள தான் வின்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து சக்சஸுக்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது. அதுல பண்ணோம்னா தட் won't be a permanent. ஸோ நம்ம எப்படி இருக்கணும் எல்லாரத வந்து நம்ம வந்து the person who lost in the beginning can win too. And the person in the middle can compensate at the least. You don't need to dishearten. So இதெல்லாம் நினைச்சு நம்ம கவலைகள் பட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்மள ஹெல்த்தை தான் பாதிக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி வந்து ரன்னிங் ரேஸ் இதுல வந்து ஃபினிஷ் லைனை தொடரமோ அதே மாதிரி லைஃபை வந்து ஒரு ரன்னிங் ரேஸா எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஃபுல்லஸ்ட் லைஃபை வந்து நம்ம வாழ கத்துக்கணும்.
அதுலயே வந்து எல்லா விஷயத்துலயும் ஹாப்பினஸ் கத்துக்கணும். ஒருத்தவங்க வந்து எனக்கு ஷூ கிடைக்கலையேன்னு பார்க்கும்போது அவங்க கால் இல்லாதவங்களை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பெட்டர்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஹாப்பினஸா பார்க்கணும். நம்ம மத்தவங்களோட ஹையரை விட கம்பேர் பண்றதை விட இருக்கிறதுல நம்ம எப்படி ஹாப்பியஸ்டா பார்க்கணும். ஸோ லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். ஸோ நம்ம அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் we have to be thankful forever. always be grateful. எல்லா விஷயத்துக்கும் நம்மளோட வாழ்க்கையில யார் யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நமக்கு சான்ஸ் கொடுத்தவங்க, நம்ம வந்து வாழ்க்கைக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து கடவுளால ஆசீர்வதிக்கப்படுவோம். ஸோ அபேண்டன்ட்லி பிளஸ்டு. நம்ம எல்லாரையும் வாழ்த்தணும். நம்ம எல்லாரையும் வந்து ஒரு மனசார நம்ம பண்ணும்போது, அவங்களுக்கு தேங்க் பண்ணும்போது, அவங்களுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கும்போது நம்மளும் கடவுளால ஆசீர்வதிக்கப்படுவோம். Thank you for giving this wonderful opportunity. The floor is hand over to the chairman. Thank you so much. தேங்க்யூ ஷாம். ரன்னிங் ரேஸை நீங்கள் பேஸ் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஜர் நாராயணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம் நற்புணரி மேடம், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. தேங்க்யூ மேஜர் சார். ஒரு குறிப்பிட்ட கரெக்டாக அந்த 25 நிமிஷம் ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல ஓட்டப்பந்தயத்துக்கும் ஒரு அழகான ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. லைஃப் மேரத்தான் மாதிரியும் இல்லை, அதே சமயத்தில் ஸ்ப்ரிண்ட் மாதிரியும் இல்லை. ஆனால் எப்போ வேணுமோ ஸ்ப்ரிண்ட்டும் பண்ணணும், ஓடவும் செய்யணும், மேரத்தான் ஓடணும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இது ஒரு டாக்கோட ஒரு சுய முன்னேற்ற பயிலர்கள்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு பேச்சு அவ்வளோ அழகாக சொன்னீங்க. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சிங்க. அதான் நல்லா ஹால்மார்க் ஆஃப் கிரேட் ட்ரெயினர். ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சிங்க. ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் எல்லாருக்கும் கொண்டு வந்தீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கே உரித்தான அந்த செய்திகளை மடை திறந்த வெள்ளம் போல சொல்கிறது அற்புதம். அந்த ஃப்ளோ ரொம்ப சீம்லெஸ்ஸாக சொன்னீங்க. அதே சமயத்தில் நிறைய சிந்தனைக்கு நிறைய உணவு கொடுத்தீங்க. ஐ thoroughly enjoyed being a part of this session. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வணக்கம். தேங்க்யூ மேஜர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவருடைய அருணகிரி சார் அவருடைய ஃபீட்பேக்கை ஒரு சாங்கா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஷார்ட்டா இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். அருணகிரி சார். சாங் ஏதோ போட்டிருக்காரு, பட் ஆடியோ அது இல்லை சார். ஆடியோ வரல. ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. தேங்க்யூ அருணகிரி சார். சாங்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற ஃபீட்பேக் தேங்க்யூ. சிவபாலன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். சிவபாலன் சார். சார் மியூட் ஆயிருக்கு, பேசுறது கேட்கல. ஓகே. நற்புலரி சிறப்பாக போயிட்டு இருக்குது. இதுக்கு ஃபவுண்டர் குமரேசன் சார், சுமதி மேடம் நல்லா நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உஷா மேடம், நான் சிவபாலன், ஜேசி சிவபாலன், பாஸ்டர் ஜோன் வைஸ் பிரசிடென்ட். நல்லா இருந்துச்சு உங்களோட ப்ரோக்ராம். இன்னைக்கு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணாலும் நல்லா இந்த லைஃப் இஸ் ரேஸ் நாட் வாக். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னைக்கு இந்த கோபம் கவலை எல்லாம் வந்து ஒரு டைம் எடுத்துக்கணும், அந்த டைமுக்குள்ளதான் அதை செய்யணும்னு சொன்னீங்க. அப்ப கோவப்பட்டோம்னா அதை எழுதி கிழிச்சு போட்டுன்னு சொன்னது ரொம்ப சூப்பரான பாயிண்ட்.
அந்த பெரிய லட்டை கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும்னு சொன்ன ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று கூட இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க. இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒரு நடக்கிற ஒரு நிகழ்ச்சியும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொன்ன விஷயம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நம்மளுடைய விஷன் என்னவோ அதை நம்ம ரியாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற சொன்ன விஷயம் எக்ஸலண்டான விஷயம் மேடம். ரொம்ப என்ன எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா மேடத்தை இன்ட்ரோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். நல்லா இருந்துச்சு மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா நீங்க நல்லா ட்ரைனிங் ஃபுல்லா நிறைய விஷயங்கள் நீங்க ஜெயிக்கணும் சாதிக்கணும் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் சார். தேங்க்யூ. கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்றேன். கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கும் அது பண்றதுக்கு. நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நம்ம ஃபீட்பேக் வாங்குறது. ஸோ மோகனா, ஹரிஷ் உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். சரி. Thank you so much, madam. Good morning to each and everyone present here. இன்னைக்கு நல்லா அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து 175th ப்ரோக்ராம் நான் பண்ணேன் நானு. அப்புறம் நம்ம 300 இந்த நம்ம டிராவல் பேட்டாக்கு ஞாபகம் இல்லை, சாரி. ஸோ அவங்க ஒரு சீஃப் கெஸ்டாக அவங்க வந்தாங்க. அப்போ குமரேசன் கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம இந்த கோவா ப்ரோக்ராமுக்கு இங்கே மதுரைக்கு வந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரையும் மீட் பண்ணுறேன். சிவபாலனெல்லாம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் நான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுபோல் இன்னைக்கு ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உஷா மேடம் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்கள வந்து நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா, அவங்க பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் அவங்க தான் ஹெச்ஆர் ஓரியன்டா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்டு, ஷி இஸ் வெரி லேபர் லாஸில் வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் ஜோன் ட்ரெயினர் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா எந்த ஒரு ஸ்டாச்சுட்டரியோ எதுவுமே தொடாமல் ரொம்ப சூப்பராக அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுமாரி சிவபாலன் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சாரோ அப்புறமேரி ரொம்ப ஒரு ஆங்கர் எது இருந்தாலும் ஒரு டைம் எடுத்து பண்ணுங்க அப்படின்ட்டு. அது எந்த புக்கில் படித்தேன் அப்படின்னா, ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நான் அந்த பாயிண்ட்டை வந்து என்டிடிஎஸ்ல நான் அதை ப்ரெசென்ட் பண்ணேன் நானே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் மேடம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குறேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா ஃப்ரம் த ஸ்டாச்சுட்டரி லேபர் லாஸ் அப்படின்னு பார்க்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ ஒரு சாஃப்ட் ஸ்கில் டாபிக்ல பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேடம். கீப் கோயிங் அண்ட் க்ரோயிங் மேடம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிளேயர்ஸ் போட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். அண்ட் ஸ்மால் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டருக்காக இது சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, பட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன் நான். டுடே சார் அந்த டீம் சிவபாலன் என்ன சொல்லலாமா ஸ்டாச்சுட்டரியா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களோட பர்மிஷனோட இன்னைக்கு டேட் வந்து 14th. ஸோ நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க. அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நாளைக்கு தான் 15th தான் லாஸ்ட் டேட்டு. அது ஒன்று. இங்கே அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. தென் ஜிஎஸ்டிலாம் ஏற்கனவே எல்லாரும் ஃபைல் பண்ணியிருப்பீங்க அஸ் ஆண்டர்பிரினர். இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா டியூ டேட்டில் ஃபைல் பண்ணலை, கிரெடிட்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு. ஸோ அஸ் ஆண்டர்பிரினராக எல்லாருமே அவங்க மற்றவங்க ஃபைல் பண்ணுறாங்க பண்ணலை அப்படின்றது செகண்டரி. பட் நம்ம பார்ட்டை வந்து ப்ராப்பராக ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் டியூ டேட்ஸ். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி, ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி அவாய்ட் பண்ணாவே அதுவே நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு சேவிங்ஸ் இது. ஸோ இன்னைக்கு 14th டேனால நாளைக்கு 15th. ஏன்னா நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இது மூலியமாக ஒன்றும் இல்லை, லைவாக என்னோட கிளைண்ட்ஸு இப்போ அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் நான். பண்ணும்போது பிலோ 5 lakhs கீழே தான் இன்கம். பட் இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு 90,000 வரையும் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருது. 1000 rupees கட்டிட்டு இருந்தவங்க இப்போ 90,000 வரையும் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இதை நம்ம
எதுக்காக சொல்றேன்னா, அந்த அட்வான்ஸ் டேக்ஸ முன்கூடியே நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்ட நம்ப ஒரு ப்ரீ பிளான்டா பண்ணும்போது, நம்ம பிசினஸ்ல நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன் ஃப்ரம் மை சைட். இந்த இந்த கருத்த சொல்லாமான்னு தெரியல. பட் அண்ணன் வந்து எனக்கு பர்மிஷன் குடுத்தனால சொன்னேன் நானு. இத வந்து உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நெறைய பேருக்கு. தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ சோ மச்ண்ணே. தேங்க்யூ சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? சார் சொல்லுவினை தீர்த்தான் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்க முடியுமா? சார் சொல்வினை தீர்த்தான் சார். நான் திருமூர்த்தி பேசுறேன் மேடம். நான் சொல்லட்டுங்களா மேடம்? சொல்லுங்க சார். வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம் மேடம். மிக்க மகிழ்ச்சி மேடம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. உண்மையிலுமே அவங்க மேடம் வந்து சொன்ன கருத்துக்கள் நல்ல அப்துல் கலாம் சொல்லி அவங்க சொன்னாங்க. அது மாதிரியே ஒவ்வொரு செயலும் செய்யும்போதும் நம்ம வந்து அந்த அதையே நினைச்சிட்டு இருக்காத, மேலும் மேலும் அந்த நாள் இனி நாளாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து வெற்றி பெறத்துக்கு உண்டான கோலை நிர்ணயம் பண்ணிட்டு ஓடணும்னா கண்டிப்பா உறுதியா வெற்றி வரும். வெற்றி வரும்போதும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, தோல்வி வரும்போது அதையே நினைச்சிக்க கூடாதுங்கிறத கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னாங்க. மிலை கிரேட் மேடம், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி மேடம். இந்த செஷன் நல்லா உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரன்னிங் டேஸ்ல என்னென்ன தடைகள் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் கொண்டு போய் வாழ்க்கை லைஃப் கொண்டு போய் இது பண்ணாங்க. அப்படிங்கும்போது வளர்ந்துகிட்டு இருக்கிற என்டர்பிரினர் எல்லாமே ஒரு வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க மேடம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். மிக்க நிகழ்ச்சி. இந்த நாள் இனி நாள் இன்பமான நாளை தந்தையர்களுக்கு நன்றி. உலகமே நதிகள் தேசியமே. மிக்க மகிழ்ச்சி மேடம், வாழ்த்துக்கள். நன்றி சார். சிவபாலன் சார். மேடம் ஒண்ணும் இல்ல, அந்த மேடத்தோட ஒரு நிமிஷம் சார், விநாயகன் சார், அந்த பிபிடி மட்டும் கொஞ்சம் அவங்கள குரூப்லயே பொறுத்து கொஞ்சம் ஷார்ட் மேடம் கொஞ்சம் செய்யலாங்களா அது? ஹலோ பண்றேன் சார், பண்றேன். குரூப்ல போட்டுருங்க மேடம். தேங்க்யூ வெரி மச். ஓகே 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 சார் வினய்தீதன் சார், நீங்க உங்க ஃபீட்பேக் வாங்கல. மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பா இருந்தது. ரேஸ் அதனுடைய ஸ்டார்ட், டேக் ஆஃப், ஃபினிஷ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சொன்னது. இது லாஸ்ட் டே நினைச்சுக்கோங்க. அதாவது ஒரு கோலுக்கு ஒரு டைம் டெட்லைன் இருந்தா தானே வெற்றி அடைய முடியும். ஃபினிஷுக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுப்போம். இதுல பல விஷயங்கள் ரொம்ப அழகா அருமையான கோட்டிங்ஸோட சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பாராட்டு திருமதி உஷா, ரொம்ப நல்லா இருந்தது. நண்பர்களுக்கெல்லாம் சார் செல்வி உஷா அவங்க. செல்வி உஷா நல்லதுதான். திருமிகுன்னு சொல்றேன். எப்பவுமே திருமிகுனா ரெண்டுக்கும் வச்சுக்கலாம். திருமதி செல்வி இல்லாம திருமிகுன்னு சொல்லிட்டா பொருத்தமா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண சார், உங்களுடைய லாஸ்ட் செஷன் போயிடலாம். ஸோ ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க உஷா. இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ், நம்மளுடைய ரன்னிங் ரேஸ்ல எப்படி நம்ம லைஃப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணீங்க. நம்ம மேஜர் நாராயணன் சார் சொன்ன மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு தளம். நீங்கள் எங்கெல்லாம் ட்ரைனிங் போகிறீங்களோ, எங்கெல்லாம் நல்ல பசங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், லேர்ன் பண்ண நினைக்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் நம்மளுடைய நற்புலரி தளத்தை பற்றி சொல்லி அவங்களையும் இதில் ஒரு 5:30க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோர்ஸ் வந்து எங்கே வேணால் கிடைக்கும் நமக்கு, அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கும் இதில் ஒரு சோர்ஸ் கிடைச்சிருக்குன்னா அதை பயன்படுத்திக்கிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக குமரேசன் சாருடைய கான்செப்ட் என்னன்னா, இங்க நிறைய நல்ல பயிற்சியாளர்களை உருவாக்கணுன்றது அவருடைய கான்செப்ட். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்தா தெரியும், ஒவ்வொரு மாசமும் ஒரு புதிய தலைப்பு, ஒரே தலைப்பு திருப்பி வரவே இல்லை. அப்ப புதிய தலைப்பு ஏன் கொடுக்குறாருன்னா, இப்ப லைஃப் ஈஸியா கேம். அப்போ நான் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அது லைஃப் ஈஸியா கேமு.
இதுக்கும் அதுக்கு என்ன இருக்கு, வாழ்க்கை போய் ஒரு கேம்னு சொல்றாரு அப்படின்னு அப்படின்ற மாதிரி தோணும். பட் அது உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கும் ஒரு ட்ரைனர்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் அவ்வளோ விஷயம் இருக்கு. அது வந்து நம்ம காசு கொடுத்தா கூட கத்துக்க முடியாது. ஒரு இலவசமா ஒரு இது வந்து நம்ம ஜூம் வந்து நமக்காக பண்ணி நிறைய பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் இதுல இருக்கக்கூடிய கலந்துக்கக்கூடிய அத்தனை பேருக்குன்னு சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்த நம்ம கத்துக்கணும்னா கண்டிப்பா பணத்தை செலவு பண்ணி தான் கத்துக்கணும். ஆனா பணத்தையே செலவு பண்ணாம மோர் இன்ஃபர்மேஷனை கத்துக்கிற ஒரே ஒரு இடம் நற்புணரிதான்றது இந்த எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால சரி. இந்த வாய்ப்பை நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கலாமோ இந்த வாய்ப்பை கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுங்க. நிறைய பேர் இந்த வாய்ப்பு கிடைக்காம எங்கெங்க காத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கொடுக்கலாம். கொடுக்க யார் யாருக்கு தேவையோ அவங்க பயன்பெறுவாங்க இல்லையா? அதை இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி உஷா மேடம் நீங்களும் தொடர்ச்சியா இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து நல்லாவும் இருக்கும். இப்போ நீங்க ஒரு நீங்க வந்து இப்ப அட்டன் பண்றீங்க, ப்ரோக்ராம் பண்றீங்கன்னா இத்தனை பேர் உள்ள வராங்கன்னா காரணம் என்ன? உஷா மேடம் நல்லா எடுப்பாங்கன்றது மட்டும் இருக்கக்கூடாது. உஷா மேடம் தொடர்ச்சியா கலந்துக்கிறாங்க, அவங்க ப்ரோக்ராம் நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும். புரியுது. ஓகேங்களா? ஓகே. அதனால நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் தான் நல்லது. ஏன்னா இது வந்து சின்ன இடம் கிடையாது. உங்களுக்கு இதை பத்தி தெரியாது. இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்லாம் பார்க்க போனீங்கன்னா நற்புணரியில இன்னைக்கு வரக்கூடிய மோர் பீப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நீங்க பாருங்க மோஸ்ட்லி கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் அப்படிதான் வராங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு இதனுடைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்றது புரியுது. அதனால அவங்க வராங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் வர்றது யோசிக்கிறாங்க. அது காரணம்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. அதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க ஒரு 5:30க்கு மேல நீங்க கொஞ்சம் கலந்துங்க. ஒரு 1/2 hour தானே சரி. கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்க இன்னும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுக்க போறீங்க, கார்பரேட் கம்பெனிக்கு எடுக்க போறீங்க. அப்போ இதுல இருந்து சில இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி உங்க கூட 30 WS முடிச்சவங்களுக்கு கூட நீங்க இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்து சிறப்பா பண்ணதுக்கு. ஏன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்றது நான் பெருமையா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ நீங்க புதுசா வரணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ 350 days நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். 16th அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் வர போறாங்க. கண்டிப்பா நீங்க நிகழ்வுல கலந்துக்கணும். இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செஷனை எடுத்து கொடுத்ததுக்கு. நற்புணரி நண்பர்களே, நாம் 350 நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அன்று நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அதே நேரத்துல விஷயம் நம்ம நிறைய பேருக்கு லேர்னிங் கற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்களோட ஒத்துழைப்போட 350 நாள்களே கொண்டாட போறோம். 1 year செலிப்ரேஷனும் கொண்டாட போறோம். இன்னும் மாசா இருக்க போகுது அந்த ப்ரோக்ராமு. அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும்னு கேட்டுக்கிட்டு மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்க சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சுமதி. தேங்க்யூ so much.